கட்டாய உழைப்பு தடை என்பது மனித உரிமைகளின் எந்த அம்சத்துடன் தொடர்புடையது? ஏ. நீதி, ஜஸ்டிஸ். பி. சமத்துவம், இக்வாலிட்டி. சி. நேர்மை, இன்டெகிரிட்டி. டி. வாழ்க்கை, லைஃப். சரியான பதில் சி. நேர்மை, இன்டெகிரிட்டி. 1. நேர்மை அல்லது கண்ணியம் என்பது ஒரு மனிதன் தனது உழைப்பைச் சுரண்டலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் 23வது பிரிவு கட்டாய உழைப்பு மற்றும் மனித கடத்தலை தடை செய்கிறது. 2. இந்த பாடங்களில் எது மத்திய பட்டியலில் உள்ளது? ஏ. பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த். பி. உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் கவர்மெண்ட். சி. காவல்துறை, போலீஸ். டி. வெளிநாட்டு விவகாரங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ். சரியான பதில் டி. வெளிநாட்டு விவகாரங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ். சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மத்திய பட்டியலில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வெளிநாட்டு விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. எந்த கருத்து முதலில் அமெரிக்காவில் தோன்றியது? ஏ. ஒரு குடியரசு என்ற கருத்து. பி. ஒரு அரசியலமைப்பு என்ற கருத்து. சி. ஜனநாயகம் என்ற கருத்து. டி. கூட்டாட்சி என்ற கருத்து. சரியான பதில் பி. ஒரு அரசியலமைப்பு என்ற கருத்து. உலகிலேயே முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்ற கருத்து 1787ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உருவானது. இதுவே உலகின் மிகச்சிறிய மற்றும் முதல் நவீன அரசியலமைப்பாக கருதப்படுகிறது. அடிப்படை உரிமைகளைத் தவிர இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு வேறு எதை உறுதி செய்கிறது? ஏ. 11 கடமைகள். பி. 13 கடமைகள். சி. 10 கடமைகள். டி. 12 கடமைகள். சரியான பதில் ஏ. 11 கடமைகள். 1. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A மற்றும் சட்டப்பிரிவு 51 இன் கீழ் தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. 42வது சட்ட திருத்தம் மூலம் 10 கடமைகளும் 86வது சட்ட திருத்தம் மூலம் 11வது கடமையும் சேர்க்கப்பட்டன. 2. ஒவ்வொரு தனிநபருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ என்ன இருக்கிறது? ஏ. திறன், எபிலிட்டி. பி. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. சி. உரிமை, the right. டி. அதிகாரம், the power. சரியான பதில் சி. உரிமை, the right. சரியான விடை சி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவு ஒவ்வொரு தனிமனிதனும் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான உரிமையே right to life with dignity அடிப்படை உரிமையாக வழங்குகிறது. இது மனித உரிமைகளின் மிக முக்கியமான அங்கமாகும். தேசிய ஆணையம் கையாளும் இழப்பீட்டிற்கான நிதி வரம்பு என்ன? ஏ. ரூபாய் 1 கோடியே தாண்டுகிறது. பி. ரூபாய் 10 லட்சத்தை தாண்டுகிறது. சி. ரூபாய் 50 லட்சத்தை தாண்டுகிறது. டி. ரூபாய் 1 லட்சத்தை தாண்டுகிறது. சரியான பதில் ஏ. ரூபாய் 1 கோடியே தாண்டுகிறது. 1. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 1986 இன் படி தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பீடு கோரும் புகார்களை விசாரிக்கிறது. இது நாட்டின் மிக உயர்ந்த நுகர்வோர் நீதிமன்ற அமைப்பாகும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தால் எடுக்கப்படும் வழக்குகளின் அதிகபட்ச மதிப்பு என்ன? ஏ. 20 ரூபாய் மில்லியனுக்கும் குறைவாக. பி. 10 ரூபாய் மில்லியனுக்கும் குறைவாக. சி. 1 ரூபாய் மில்லியனுக்கும் குறைவாக. டி. 5 ரூபாய் மில்லியனுக்கும் குறைவாக. சரியான பதில் பி. 10 ரூபாய் மில்லியனுக்கும் குறைவாக. 1. நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 2019 இன் படி 1 கோடி 10 மில்லியன் ரூபாய்க்கு மேல் 10 கோடி ரூபாய் வரையிலான வழக்குகள் மாநில ஆணையத்தால் விசாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது? ஏ. 18%. பி. 3.5%. சி. 20%. டி. 26.5%. சரியான பதில் டி. 26.5%. 9. சரியான விடை தமிழ்நாட்டின் மொத்த 69% இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிசி 26.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதனுடன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு 3.5% தனியாக வழங்கப்பட்டு
மொத்தம் பிசி பிரிவினருக்கு 30% ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு சுதந்திரமான நீதித்துறையின் நோக்கம் என்ன? ஏ. நியாயமான தீர்ப்பு. பி. நிர்வாக கட்டுப்பாடு. சி. நிர்வாக மேலாண்மை. டி. சட்டமன்ற வரைவு. சரியான பதில் ஏ. நியாயமான தீர்ப்பு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்பது நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்தின் தலையீடு இன்றி சட்டத்தின் அடிப்படையில் நடுநிலையான தீர்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எப்போது சேர்க்கப்பட்டன? ஏ. 1976. பி. 1982. சி. 1950. டி. 1965. சரியான பதில் ஏ. 1976. 5. சரியான விடை ஏ. 1976. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ. ஜனவரி 15. பி. பிப்ரவரி 25. சி. பிப்ரவரி 15. டி. ஜனவரி 25. சரியான பதில் டி. ஜனவரி 25. சரியான விடை டி. சோகஸ்மெலி. இந்திய தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி நிறுவப்பட்டதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த 2011 முதல் கடைபிடிக்கப்படுகிறது. வாகன ஒலிப்பான் ஹார்ன் எந்த பண்பை கொண்டிருக்கக்கூடாது? ஏ. கீச்சிடும் ஷ்ரில். பி. மென்மையான சாஃப்ட். சி. அமைதியான குவைட். டி. மெலோடியஸ். சரியான பதில் ஏ. கீச்சிடும் ஷ்ரில். சரியான விடை கீச்சிடும். வாகன ஒலிப்பான்கள் அதிக சத்தம் கொண்டதாகவோ அல்லது மற்றவர்களை திடுக்கிடச் செய்யும் வகையில் கீச்சிடும் பண்புடனோ இருக்கக்கூடாது என்று மோட்டார் வாகன விதிகள் கூறுகின்றன. நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படும் ஒரு மசோதாவுக்கு ஆதரவாக ஒதுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கான சொல் என்ன? ஏ. வரவு செலவு திட்டம் பட்ஜெட். பி. திட்டம் ஸ்கீம். சி. கணக்கு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். டி. தீர்மானம் ரெசல்யூஷன். சரியான பதில் ஏ. வரவு செலவு திட்டம் பட்ஜெட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. வரவு செலவு திட்டம் என்பது ஒரு நிதியாண்டிற்கான அரசின் மதிப்பிடப்பட்ட வருவாய் மற்றும் செலவினங்களின் நிதிநிலை அறிக்கையாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 11(2) இன் கீழ் இது ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது பெரும்பாலும் சாலை பாதுகாப்பு விதியாக இருக்கக்கூடும்? ஏ. போக்குவரத்து சிக்னல்களை புறக்கணித்தல். பி. வாகனம் ஓட்டும்போது உரத்த இசையை வாசித்தல். சி. வேக வரம்புகளை பின்பற்றுதல். டி. சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். சரியான பதில் சி. வேக வரம்புகளை பின்பற்றுதல். 2. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சாலை விபத்துகளை தவிர்க்கவும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்புகளை பின்பற்றுவது மிக அவசியமான விதியாகும். இது வாகன ஓட்டியின் கட்டுப்பாட்டை உறுதி செய்து உயிரிழப்புகளை குறைக்கிறது. உச்ச அதிகாரம் அல்லது ஆதிக்கம் என்று பொருள்படும் சொல் எது? ஏ. தன்னாட்சி ஆட்டோனோமி. பி. இறையாண்மை சாவரின்டி. சி. பிரகடனம் ப்ரோக்ளமேஷன். டி. பாரம்பரியம் ஹெரிடேஜ். சரியான பதில் பி. இறையாண்மை சாவரின்டி. இறையாண்மை என்பது ஒரு நாடு தனது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் எவ்வித வெளி அழுத்தமுமின்றி முடிவெடுக்கும் உச்ச அதிகாரத்தை குறிக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் பிரியாம்பிள் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சமாகும். ஒரு வாகனம் பழுதடையும் போது பார்க்கிங் விளக்குகள் மற்றும் எச்சரிக்கை முக்கோணங்களின் நோக்கம் என்ன? ஏ. ஒரு மறைவிடத்தை குறிக்க. பி. மற்ற ஓட்டுநர்களுக்கு பழுதடைந்ததை எச்சரிக்க. சி. ஒரு திருப்பத்தை குறிக்க. டி. ஒரு பார்க்கிங் பகுதியை குறிக்க. சரியான பதில் பி. மற்ற ஓட்டுநர்களுக்கு பழுதடைந்ததை எச்சரிக்க. சரியான விடை மற்ற ஓட்டுநர்களுக்கு பழுதடைந்ததை எச்சரிக்க. வாகனம் பழுதடைந்து சாலையில் நிற்கும்போது பின்னால் வரும் வாகனங்கள் மோதாமல் இருக்க எச்சரிக்கை விளக்குகள் மற்றும் முக்கோணங்கள் ஒரு பாதுகாப்பு அடையாளமாக பயன்படுகின்றன. பாதுகாப்பின் முதல் வரிசை
எல்லை பாதுகாப்பு படையின் புகழ்பெற்ற 50 ஆண்டுகள் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஏ 2015, பி 2017, சி 2000, டி 2018. சரியான பதில் ஏ 2015. எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் டிசம்பர் 1965 அன்று தொடங்கப்பட்டதால் அதன் 50வது ஆண்டு பொன்விழாவை குறிக்கும் வகையில் 2015-7 இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இது இந்தியாவின் முதல் பாதுகாப்பு வரிசையாகச் செயல்படும் சாதனைகளை விவரிக்கிறது. குடியரசுத் தலைவரால் மக்களவைக்கு பரிந்துரைக்கப்படும் ஒரு நபர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும்? ஏ பட்டியல் சாதி, பி பட்டியல் பழங்குடி, சி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, டி ஆங்கிலோ இந்தியன் ஆங்கிலோ இந்தியன். சரியான பதில் டி ஆங்கிலோ இந்தியன் ஆங்கிலோ இந்தியன். அரசியலமைப்புச் சட்டத்தின் 331வது பிரிவின்படி ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திற்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் இருவரை மக்களவைக்கு நியமிக்கலாம். குறிப்பு: 104வது சட்ட திருத்தம் 2019 மூலம் இது தற்போது நீக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?